சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், அயதுல்லா அலி ஹமேனியை கொல்வது மட்டுமே இரு நாடுகளுக்கு இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கூறியிருக்கிறார். அயதுல்லா அலி ஹமேனி பாதாள அறையில் குடும்பத்துடன் பதுங்கியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மறுபுறம் தெஹ்ரானின் வான்பரப்பு முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்ததாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இதற்கிடையே ஈரானின் அரசு தொலைக்காட்சியின் தலைமையகம் மீது இஸ்ரேல் குண்டுவீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதன்போது பல பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மறுபுறம் தெற்கு காசா பகுதியில் உணவுக்காக திரண்ட மக்களில் குறைந்தது 38 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். ஈரான் நாட்டின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியை கொல்வது மட்டுமே இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பரபரப்பு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஹமேனியை கொல்வது குறித்து இஸ்ரேல் தரப்பு பேசுவது இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன் ஹமேனியை கொல்லும் திட்டம் கூட லிஸ்டில் இல்லாமல் போகவில்லை என்று இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் கூறியிருந்தார். ஆனால் இந்த தகவல் வெளியான உடனேயே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த திட்டத்தை நிராகரித்ததாக செய்திகள் வெளியாகின. இந்த திட்டம் மோதலை தீவிரப்படுத்தக்கூடும் என்று டிரம்ப் நினைப்பதாக கூறப்பட்டது. இந்த சூழலில் தான் மீண்டும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இதுபோன்ற கருத்துக்களை கூறியிருக்கிறார். ஹமேனியை கொல்லும் திட்டம் ஏதாவது இஸ்ரேலிடம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பிய போது நெதன்யாகு அதை மறுக்கவில்லை. அதற்கு பதிலாக இது மோதலை அதிகரிக்காது, மோதலை முடிவுக்குத்தான் கொண்டு வரும் என்று பதிலளித்திருக்கிறார். மேலும் இந்த பிராந்தியத்தில் ஈரான் நீண்ட காலமாக ஒரு நிலையற்ற சக்தியாக இருந்து வருகிறது என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். நெதன்யாகு மேலும் கூறுகையில், மத்திய கிழக்கில் இருக்கின்ற அனைவரையும் ஈரான் பயமுறுத்தி வருகிறது. சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் வயல்களை குண்டு வீசி தாக்கியது. மேலும் பயங்கரவாதத்தையும் அரசை கவிழ்ப்பது மற்றும் நாச வேலைகள் என எல்லா இடங்களிலும் மோசமான செயல்களை செய்து வருகிறது. இவர்களால் தான் இந்த பிராந்தியத்தில் அரை நூற்றாண்டு காலமாக மோதல்கள் தொடர்ந்து வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் ஈரான் இடையே ஏற்கனவே பதட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் ஈரானின் உயர்மட்ட தலைவரான ஹமேனியை கொல்வது குறித்து வெளிப்படையாகவே இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பேசியிருக்கிறார். இது இரு நாடுகளுக்கும் இடையேயான பதற்றத்தை மேலும் அதிகரிப்பதாகவே இருக்கிறது. ஈரானின் உயர் தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி பாதாள அறையில் குடும்பத்துடன் பதுங்கியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஆனாலும் அவரை அழிக்க எங்களால் முடியும் என இஸ்ரேல் சூளுரைத்திருக்கிறது. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதால் ஈரானின் மத தலைவரும் உயர் தலைவருமான அயதுல்லா அலி ஹமேனியை கொல்ல இஸ்ரேல் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இதை அமெரிக்கா தடுத்துவிட்டதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது அயதுல்லா அலி ஹமேனி குடும்பத்துடன் பாதாள அறையில் தஞ்சம் புகுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தலைநகர் தெஹ்ரானின் வடகிழக்கு பகுதியில் அமைந்திருக்கின்ற லவிஜானில் அவர் பதுங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 13ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் அன்றைய தினமே அயதுல்லா அலி ஹமேனி மீது தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டது. ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பை வழங்க நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை. ஈரான் அணுசக்தி திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும், இல்லையென்றால் அணு ஆயுத திட்ட கட்டமைப்புகளை இஸ்ரேல் முழுமையாக அளிக்கும் என்று இஸ்ரேல் கூறுகிறது. அதே நேரம் பாதாள அறையில் எவ்வளவு ஆழத்தில் தங்கியிருந்தாலும் அவரை எங்களால் தாக்க முடியும் என்றும் இஸ்ரேல் கூறியிருக்கிறது. ஈரானை பொறுத்தவரை பிரதமர் இருந்தாலும் திரைமறைவில் சியாமத தலைவரான அயதுல்லா அலி ஹமேனி தான் ஆட்சி செய்கிறார். அவரை அகற்றிவிட்டு மக்களாட்சி அல்லது புதிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தவே இஸ்ரேல் வியூகம் வகுத்து வருவதாகவும் அதன் காரணமாகத்தான் தற்போது ஈரானுக்கு எதிரான போரை தீவிரப்படுத்தி இருக்கிறது என்றும் சர்வதேச நிபுணர்கள் கூறுகிறார்கள். இவற்றுக்கிடையே தெஹ்ரானின் வான்பரப்பு முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையான மோதலில் இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஈரான் தலைநகரான தெஹ்ரானின் வான்பரப்பு முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து விட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. அதே நேரம் ஈரான் இதை உறுதி செய்யவில்லை. இருப்பினும் இஸ்ரேல் விமானப்படை கடந்த சில நாட்களாக தெஹ்ரான் மீது பலத்த தாக்குதல்களை நடத்தி இருக்கின்ற நிலையில் இது உண்மையாக இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. இஸ்ரேல் இப்போது ஜெட் விமானங்களை பயன்படுத்தி குறுகிய தூர வழிகாட்டுதல் மிசைல் மூலம் மட்டுமே தாக்குதல் நடத்துகின்றன. இதுவரை தொலைதூர விமானங்களை இஸ்ரேல் பயன்படுத்தவில்லை. எனவே அந்த பயன்பாட்டை தொடங்கினால் இஸ்ரேலின் கை ஓங்கும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் மத்திய கிழக்கு பகுதிகளில் கடந்த காலங்களில் நடந்த மோதல்களை வைத்து பார்த்தால் வான்வெளி தாக்குதல்கள் ஒரு நாட்டின் பாதுகாப்பை பலவீனப்படுத்தும் என்ற போதிலும் அது முழுமையான வெற்றியை உறுதி செய்யாது. எனவே ஈரானின் வான்வெளியை இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாலும் கூட அது முழுமையான வெற்றியை உறுதி செய்யாது என்பதே உண்மையான விடயம்.
இவற்றுக்கிடையே ஈரான் நாட்டின் அரசு தொலைக்காட்சியின் தலைமையகம் மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல் லைவாக ஒளிபரப்பாகி இருக்கிறது. செய்தி வாசித்துக் கொண்டிருந்த பெண் உயிருக்கு பயந்து ஓடுகின்ற காட்சிகள் லைவாக ஒளிபரப்பாகி இருக்கிறது. ஈரானின் அரசு தொலைக்காட்சியும் ரேடியோ சேவையும் விரைவில் அழியும் என்று இஸ்ரேல் ஏற்கனவே எச்சரித்திருந்தது. இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து இன்று திடீர் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. போரென்றாலும் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் குண்டு வீசக்கூடாது என்பதுதான் அறம். ஆனால் அதனை இஸ்ரேல் மீறியிருப்பதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. ஈரான் அரசு தொலைக்காட்சி ஸ்டுடியோவின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்ட வீடியோ சோசியல் மீடியாக்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தின் போது அதிர்வால் ஸ்டுடியோ குலுங்கி இருக்கிறது. செய்தி வாசித்துக் கொண்டிருந்த சஹர் இமாமி என்ற செய்தி வாசிப்பாளர் உடனடியாக அங்கிருந்து வெளியேறி இருக்கிறார். செய்தி நேரலையின் போது வான்வழி தாக்குதல் நிகழ்ந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இந்நிலையில் நேற்றிரவு ஈரான் தூதரகம் வெளியிட்டிருக்கின்ற எக்ஸ் பதிவில் சில நிமிடங்களுக்கு முன்பு ஒரு மிருகத்தனமான தாக்குதலில் சியோனிஸ்ட் குற்றவாளி ஆட்சி ஈரானின் அரசு வானொலி மற்றும் தொலைக்காட்சி கட்டிடத்தை குறிவைத்து ஏராளமான ஈரானிய பத்திரிகையாளர்களை கொண்டிருக்கிறது. அனைத்து சர்வதேச விதிமுறைகளையும் தெளிவாக மீறும் இந்த குற்றச்செயலை இந்தியாவில் இருக்கின்ற சுயாதீன ஊடகங்கள் கண்டிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக உணவுக்காக திரண்ட மக்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் காசாவில் டஜன் கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தெற்கு காசா பகுதியில் உள்ள உணவு விநியோக மையங்களுக்கு அருகே இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் நேற்று குறைந்தது 38 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பட்டினியின் விளிம்பில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் மனிதாபிமான உதவிகளை அணுக முயன்ற போது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. சுகாதார அமைச்சகத்தின் கூற்றுப்படி கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் ரஃபா நகருக்கு அருகில் இருக்கின்ற காசா மனிதாபிமான அறக்கட்டளை மையத்தை அடைய முயன்ற போது உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் சிலர் கான் யூனிஸ் நகரின் புறநகரில் புதிதாக திறக்கப்பட்ட ஒரு உதவி மையத்திற்கு செல்லும் வழியில் சுடப்பட்டிருக்கிறார்கள். அதிகாலை 4 மணி அளவில் இஸ்ரேல் படைகள் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக நேரில் கண்ட காட்சிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் வழியாக உணவு மையங்களை அடைய முயற்சிக்கும் பாலஸ்தீனர்கள் மீது அடிக்கடி துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுகிறது. நேற்று நடந்த உயிரிழப்புகள் குறித்து இஸ்ரேலிய ராணுவம் இதுவரைக்கும் எந்தவிதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. இதுபோன்ற முந்தைய சம்பவங்களில் தங்கள் நிலைகளை நெருங்கும் சந்தேக நபர்களுக்கு எச்சரிக்கை விடுப்பதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக இஸ்ரேல் கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது. இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.